السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم والقرآن المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. أعوذ بفضل بسم الله الرحمن الرحيم. ألم يعلموا أن الله يعلم سرهم ونجواهم وأن الله علام الغيوب. صدق الله العظيم. கணிதற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இம்மண்ணில் வாழும் காலமெல்லாம் அல்லாஹ் ரசூல் நமக்கு சொல்லி தந்திருக்கக்கூடிய ஃபர்தான சுன்னத்தான நடைமுறைகளை இம்மண்ணில் வாழும் காலமெல்லாம் முழுமையாக பின்பற்றி நடக்கக்கூடிய நன்மக்களாக எல்லாம் உள்ள இறைவன் சுபஹுடைய தொழுகையை தொழுதுவிட்டு இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய நம் எல்லோரையும் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா கபூல் செய்வானாக. கணிதற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மனிதர்களிடத்தில் இருக்கக்கூடிய மறைவான விஷயங்களை அனைத்தையும் அறிந்தவன் எல்லாம் வல்ல இறைவன் ஒருவன் மட்டுமே. நாம என்ன செய்யறோம், என்ன பேசுறோம், எப்படி நடந்துக்கிறோம், நம்மளுடைய செயல்பாடுகள் என்ன, நம்மளுடைய உள்ளத்துல வெளியில வேற மாதிரி காட்டிக்கலாம், ஆனால் உள்ளுக்குள்ள நாம எப்படி என்பதை அறிந்தவன் எல்லாம் வல்ல இறைவன் ஒருவன் மட்டுமே. அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா குர்ஆன்ல ஒரு வசனம், நான் ஆரம்பத்தில் வாசிக்கப்பட்ட அந்த ஆயத்துல, அலம் யஅலமு அன்னல்லாஹ யஅலமு சிர்ரஹும் வ நஜ்வாஹும், நம்மிடத்தில் இருக்கக்கூடிய ரகசியமான விஷயங்களை, நம்மிடத்தில் இருக்கக்கூடிய அந்தரங்கமான விஷயங்கள் அனைத்தையும் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா அறிந்து வைத்திருக்கிறான். வ அன்னல்லாஹ அல்லாமுல் குயூப், அல்லாஹ்வுக்கு எல்லாமே தெரியும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாதா அப்படிங்கிற ஒரு கேள்வியை அல்லாஹ் முன்வைக்கிறார். இந்த ஆயத்திற்கு அதாவது ஒரு முஃமினான மனிதன், ஒரு முஸ்லிமான மனிதன் முஸ்லிமாக இருப்பார்கள், முஃமின்களாக இருப்பார்கள், ஆனால் உள்ளுக்குள்ள முனாஃபிக்குகளுடைய நயவஞ்சகத்தினுடைய தன்மை இருக்கும். உள்ளுக்குள்ள ஒன்று, வெளியில ஒன்று காட்டிக்கிறது. ஆனா நம்ம உள்ளுக்குள்ள என்ன நினைக்கிறோம் அப்படிங்கிறது மற்றவங்களுக்கு தெரியாது அப்படின்னு நாம நினைச்சுக்கிறோம். ஆனால் அதை அல்லாஹ் அறிந்தவன். இந்த ஆயத்திற்கு 3 வகையான விளக்கங்கள் நமக்கு சொல்லித் தரப்படுகிறது. அதுல முதலாவது, அல்லாஹ்வினுடைய அறிவு பரிபூர்ணமானது. நமக்கு அல்லாஹ் அறிவு கொடுத்திருக்கிறான், எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது, எப்படி இப்படிங்கிற அதை சிந்திக்கிறோமா இல்லையா, அதுதான் அறிவு. எனவே அல்லாஹ் நமக்கு என்னதான் அறிவை கொடுத்திருந்தாலும் நம்முடைய அறிவு கொஞ்சம் அல்ல, நிறையவே குறைவானது. பரிபூர்ணமான அறிவு அப்படின்னா அது அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டுமே. நாம மனசுல நினைக்கிறோம், அது வெளியில இருக்கக்கூடிய ஒருத்தர் நம்மள்கிட்ட வந்து பேசுவாரு, ஆனா அவரை பத்தி நம்மளுடைய மனசுக்குள்ள வேற மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கும், ஆனா அது அவருக்கு தெரியாது. எனவே நாம மனசுக்குள்ள என்ன நினைச்சு நம்ம அவர்கிட்ட பேசினாலும் அவருக்கு தெரியாம இருக்கலாம், ஆனால் அல்லாஹ்வுக்கு தெரியும். உள்ளுக்குள்ள ஒன்றை வச்சுட்டு வெளியில ஒன்று பேசுவதற்கு பெயர் அறிவு கிடையாது. எனவே அறிவார்ந்த விஷயம், அறிவாக இருக்கணும், அறிவு நம்மள்கிட்ட இருக்கணும் அப்படின்னா அல்லாஹ் எப்படி சொல்லி தந்திருக்கிறானோ அந்த அறிவு முறைப்படிதான், அந்த அறிவைத்தான் நாம் பயன்படுத்த வேண்டும் என்பதாக இந்த ஆயத்திற்கு முதல் விளக்கம் தருகிறார்கள். அதாவது அறிவு என்பது அல்லாஹ்வுக்கு மட்டுமே சொந்தமானது, அல்லாஹ்வுக்கு தான் பரிபூர்ணமானது. இரண்டாவது, நயவஞ்சகத்திற்கு எதிரான எச்சரிக்கை என்பதை இந்த ஆயத்தின் மூலமாக நமக்கு விளக்கம் தருகிறார்கள்.
வெளியில் ஒன்று சொல்லிடுவோம், ஒருத்தர்கிட்ட பேசும்போது வெளிப்படையாக ஒன்று பேசுவோம். ஆனால் என்ன பண்ணுறது, இவர்கிட்ட சொல்லி ஆகணுமேங்கிறதுக்காக வேண்டி வெளியில் ஒன்று சொல்லுவோம். ஆனால் உள்ளுக்குள்ள அதை செய்யணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் அவர்கிட்ட இருக்காது. உள்ளம் வேற, செயல் வேறையாக இருக்கும். எனவே எப்பவுமே உள்ளம் எப்படி என்ன உள்ளமும் செயலும் எப்போ ஒன்றா இருக்குதோ அப்பதான் அவர் முழுமையான முஃமினாக, முழுமையான மனிதராக. நம்ம பேசும்போது உள்ளுக்குள்ள வேற ஒன்று செய்யக்கூடாது, இவனுக்கெல்லாம் செய்யணுமா அப்படின்னு உனக்கு எல்லாமே நான் செஞ்சு தர்றேன், உனக்கு எல்லாமே நான் முடிச்சு தர்றேன் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் மனசுக்குள்ள கடன் வாங்குறோம். கடன் கேட்கும்போது கடனை கொடு, வேணும் திருப்பி தந்துடுறேன் அப்படின்னு சொல்லி வாங்குவோம். ஆனால் உள்ளுக்குள்ள வாங்கினதுக்கு பின்னாடி பார்த்துக்கலாம், வாங்கினதுக்கு பின்னாடி இவனை அலைய வைக்கலாம் அப்படிங்கிற அந்த எண்ணம் வெளியில ஒன்று, உள்ளுக்குள்ள ஒன்று. எனவே இது நயவஞ்சகத்திற்கான அடையாளம். நாம மனசுக்குள்ள நினைக்கிறது அது அவனுக்கு தெரியவா போகுது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அல்லாஹ் இதை பற்றி அறிந்தவன். மூன்றாவதாக, எந்த விஷயத்திலையுமே பொறுப்புணர்வு, அதாவது அல்லாஹுவுக்கு மற்றவங்களுக்கு தெரியவா போகுது அப்படிங்கிற அடிப்படையில் இல்லாம பொறுப்புணர்வோட. எனவே அல்லாஹ் பார்க்குகிறானா, இவன் தானே பார்க்கறான், உலகத்தில் இருக்கக்கூடிய யாரு பார்க்கறா, மக்கள் பார்க்கலையே, அவங்க பார்க்கலையே அப்படிங்கிறத விட அல்லாஹ் பார்க்குகிறான். எனவே மறைவான விஷயங்களை எல்லாத்தையும் அல்லாஹ் அறிந்தவன் என்பதற்கு அல்லாமுல் குயூப் என்பதாக அரபியின ஒரு வார்த்தை சொல்லுவார்கள். எனவே நாம ஒரு மனிதரின் மீது பொறாமைப்படுகிறோம். அதிகமா மனசுக்குள்ள நிறைய பேராசைகள். ஆனா இவன் என் மீது பொறாமைப்படுகிறான் அப்படிங்கிறது அவனுக்கு தெரியாது. நம்மளுடைய மனசுக்குள்ள நிறைய பேராசைகள் இருக்கும். ஆனா வெளியில இவன் ஆசையே இல்லாதவே அப்படிங்கிற மாதிரி நம்ம காட்டிக்குவோம். எனவே யாருக்கும் எதுவும் தெரியாது என்று நாம நினைப்போம். எனவே அல்லாஹ்வுக்கு எல்லாமே தெரியும் அப்படிங்கிறது தான் நான் ஆரம்பத்தில் சொன்ன அந்த ஆயத்தின் மூலமாக அல்லாஹ் நமக்கு சொல்லி தருகிறான். எனவே அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வெளிவேஷம் போடாமல், வெளியில நம்ம வேஷம் போடாமல் உள்ளத்தை சுத்தமாக வைத்து கொண்டால் எல்லாம் அல்ல இறைவன் நம்முடைய ஈமான்ல, நாம் செய்யக்கூடிய அமல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா பரிபூர்ணமான இன்பத்தை தருவான் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. எனவே வெளியில மற்றவர்களுக்காக வேண்டி வாழ்வது, வெளிவேஷம் போட்டு வாழ்வது வாழ்க்கை அல்ல. எனவே எல்லாமே அல்லாஹ்வுக்கு தெரியும். எனவே நாம் சின்ன விஷயமோ பெரிய விஷயமோ எதுவாக இருந்தாலும் அல்லாஹ் என்னை பார்க்குகிறான், அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டே இருக்குகிறான் என்கின்ற உணர்வோடு நாம் ஒரு அமலை செய்தால் அந்த அமலை அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா நம்மிடத்தில் இருந்து அல்லாஹ் கபூல் செய்வான் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. இம்மண்ணில் வாழும் காலமெல்லாம் எல்லாம் அல்ல இறைவன் நமக்கு என்னென்ன நல்ல விஷயங்களை எல்லாம் சொல்லி தந்திருக்கிறானோ, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதையெல்லாம் செய்ய வேண்டும், எதையெல்லாம் செய்யக்கூடாது என்பதை நமக்கு தெளிவாக சொல்லி தந்திருக்கிறார்களோ அவைகளை எல்லாம் நாம் முழுமையாக பின்பற்றி நடக்கக்கூடிய நன்மக்களாக எல்லாம் உள்ள இறைவன் நம் எல்லோருக்கும் நல்ல நசீபை ஏற்படுத்தி தருவானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லம்.